ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக ஒரு வழி எப்படியோ தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல, தலையே சுற்றுது. ஏற்கனவே காவேரி கிட்ட இதை பற்றி பேசும்போது நான் விஜயோட சேர்ந்து வாழலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. பார்த்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம விஜயோட சேர்ந்து வாழாத மாதிரி தான் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தாங்க. திடீர்னு கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அது சாரதா மாவால் ஏற்றுக்க முடியல. பயங்கர அதிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. போட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்கலான்னு போகிற தருணத்தில் பாட்டிமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாரதா என்ன காரியம் பண்ண போகிறா, அவள் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கா, இப்போ போய் எதுக்காக அவளை அடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. கோவப்பட்ட சாரதா என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தையை பார்த்தும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா, இவ்வளோ திட்டாமல் நான் என்ன பண்ணுறது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்போம் கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு நிறைய பிரச்சனை தான் காரணமாக இருந்தது, அதனால தான் என்னால் இந்த உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. காவேரி என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் குமரனும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் காவேரி இதுவரையும் சொல்லாமல் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டே இருந்தது. இந்த சமயத்தில் என்னோடய கர்ப்பத்தை பற்றி நான் சொல்லியிருந்தா வீட்டில் இன்னமும் அதிகமான பிரச்சனை தான் சந்திச்சிருக்க நேரிடும். அதனால தான் மாமா இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை பார்த்தா பாட்டிமா, சாரதா, நான் ஏற்கனவே என்னடி சொன்னேன், இவர் வயிறு கொஞ்ச நாளாக பெருசாகவே ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால, எனக்கு மட்டும் சந்தேகமாக தாண்டி இருந்தது. இவள் வயிறு பெருசாகும்போது இவள் கர்ப்பமாக இருக்க மாதிரி தான் இருந்தது, அதே தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் சொல்லும்போது கூட அது எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து வாமிட் எடுத்தது அந்த கதையும் பேசிகிட்டு இருக்காங்க. இது கூட அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதோ போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கா போல இருக்கு. ஆனால் இது கங்கா கூட மாத்திரை அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டாக்கா நம்மக்கிட்ட. எவ்வளோ விஷயத்தை எவ்வளோ நல்லா மறைச்சி வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இது விஜய்க்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பாத்தியாடி, சொன்னவன் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடி வந்துச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாரதாம்மா கோவப்படுறாங்க. அம்மா, என்னம்மா நீங்கள் அவளோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம ஏம்மா திரும்ப திரும்ப அவளை திட்டிகிட்டே இருக்கீங்க, இந்த நிலைமையில அவள் கஷ்டத்தை மட்டும்தானம்மா அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்கா ரொம்பவே சப்போர்ட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரிக்காக. இது எத்தனை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டிமா. இது 3 மாதம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ என்னடி சொல்கிற, அப்போ கங்காவுக்கு முன்னாடி உண்டான பாப்பாவை இது, அப்போ இந்த வீட்டோட முதல் வாரிசு நீ தான் சுமந்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு காவேரி சொல்கிறது கேட்ட பாட்டி, பாத்தியா சாரதா, இவ்வளோ நாள் வரல சொல்லாமல் இருந்திருக்கா நம்மக்கிட்ட. நானும் பார்த்தேன், இவ என்னன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அமைதியாக இருக்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தோணுச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கா, சாதாரணமாகவே எல்லாரும் திட்டினாங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே போல்டாக தைரியமாக பேசக்கூடிய ஆள் இவ. நம்ம எல்லாரையும் விட இவளுக்கு தான் அதிகமாக கோவம் வருமே, ஆனால் இப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளோ பேச்சு பேசும்போது இவ அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க. பக்கம் குமரன் என்ன பண்ணுறாரு, இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. விஜய் கால் பண்ணதும் என்ன, அது குமரன் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சொல்லுங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஃபோன் எடுத்து பேசும்போது, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. என்ன குமரன், என்ன விஷயம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி கர்ப்பமாக இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க குமரன், வீட்டில் சொல்லிட்டாளா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு குமரன். வீட்டுக்கு பாட்டியும் சித்தியும் வந்திருந்ததாகவும் சொல்கிறாங்க. எதுக்காக அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது தான் டிவோர்ஸ்க்காக வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குமரன் சொல்கிறாரு. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாரு. என்ன சொல்கிறீங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. காவேரி மேலே உங்களுக்கு கோபம் இருக்கிறது நியாயம்தானா, நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போக மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குமரன் விஜயை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன குமரன் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, அதுதான் விஜய் நானும் சொல்கிறேன். நீங்கள் தேடி தேடி போக காவேரி உங்களை விட்டு விலகி விலகி வரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. என்னாச்சு, என்ன காரணம் அது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, முன்னாடியே உங்கள் சித்தி ஒரு தடவை வீட்டில் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நடந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரியை பாட்டிமா கோவிலில் கூப்பிட்டு வச்சு பேசின விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது விஜய் விட்டு நீங்கள் விலகி போகணும், அப்படி மட்டும் நீ விலகி போகலாம், இந்த பாட்டியை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணதுனால தான் காவேரி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் உங்ககிட்ட விலகி போய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, பாட்டி இப்படி இல்லாமல் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்க, ஆமாம் விஜய், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு.
எல்லாத்தையுமே எதிர்கொள்ள முடியாமல் தான் காவேரி ரொம்பவே தவிச்சு போயிட்டு இருந்தாங்க. பக்கம் இந்த பசுபதியால் வீட்டில் உள்ளவங்களுக்கு பயங்கரமாக தொல்லை கொடுத்துட்டு இருந்தா போல். இது ஒரு பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் உங்கள் சைட்லேயும் வந்து பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. பிரச்சனையும் முடிஞ்சு எங்கள் அத்தையை வந்து உங்களோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்காக தான் வந்து காவேரியை வந்து அனுப்பலான்னு இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிய வராது இல்லையா? இவங்க 2 பேருமே வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் காவேரி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு விலகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த விஷயத்தை பற்றி என்கிட்டே சொல்லியிருந்துருக்கலாம்ல, எங்கள் பாட்டியும் சித்தி இந்த மாதிரி வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் கேட்க உடனே குமரன் சொல்கிறாரு, அது எப்படி விஜய் சொல்ல முடியும் உங்ககிட்ட? விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் பாட்டியும் சித்திக்கிட்டே போய் சண்டை போடுவீங்க. இது வீட்டில் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுறது? காவேரி மேலே தான் அந்த பழி விழும். உங்கள் பாட்டி சித்தி 2 பேருமே காவேரியை தானே விஜய் தப்பாக எடுப்பாங்க. அப்புறம் எப்படி வந்து இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறத கேட்டு விஜய் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதும் நியாயமான ஒரு விஷயந்தான். அது புரியுது அவங்களுக்கு. காவேரி பாவம் விஜய், நீங்கள் தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரன். ஓகே குமரன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க விஜயம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட சொன்னாங்க. ஆனால் காவேரி வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டா. ஆனால் நாளைக்கும் திரும்பவும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாரு குமரன். ஓகே குமரன், இனிமேல் வந்து காவேரிக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரவே வராது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் காவேரி, நீ கர்ப்பமாக இருக்க இல்லடி? இந்த விஷயம் விஜய்க்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்ற விஷயம் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் அவங்க சித்திக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைக்கா, யாருக்குமே தெரியாது, நிவீனுக்கு மட்டும் தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? நிவீனுக்கு தெரியுமா? ஆமாக்கா, ஒரு முறை நான் கோவிலுக்கு போயிருந்தேன்ல, விஜய் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காகத்தாக்கா நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனால் ஒரு விஜய் ரொம்ப நேரம் ஆகியும் அங்கே வந்து வரவே இல்லை. அப்போ வந்து வெண்ணிலாவோட பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த தருணத்தில் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய்க்கு ரொம்ப நேரம் காத்திருந்து விஜய் வராததுனால சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேங்க்கா. அந்த சமயத்தில் மயக்கம் வரா மாதிரி ஆயிடுச்சு. நிவின் தான் வந்து காப்பாற்றினாரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால நிவின் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுக்கா. ஓ சரிடி சரிடி சரி, இந்த விஷயத்தை பற்றி நீ வந்து அவங்க பாட்டி வந்தாங்கல்ல இப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு, அப்போவாவது சொல்லியிருந்துருக்கலாம்லடி, அப்போவாவது அவங்க இந்த மாதிரி விஷயத்துலேருந்து மாறி முடிவெடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து கேட்குறாங்க. இல்லைக்கா, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணலை. விஜய் மூலிமா அவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காராரு. வாப்பா விஜய், வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இன்னொரு பக்கம் பாட்டி அவங்க சித்தியும் வந்து விசாரிக்கிறாங்க. என்னப்பா விஜய், வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா 4 நாள் ஆகுன்னு சொன்னேன், இப்போ சீக்கிரமாக வந்துட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்க, நீ பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க பாட்டிமா. எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பாட்டிமா, ஆமாம்ப்பா, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாதான். இந்த காவேரியும் அந்த காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களையும் விட்டு எப்போ நிரந்தரமாக நீ பிரியிறியோ அப்போ தான்ப்பா நீ நிம்மதியாக இருப்பேன். அதுதான்ப்பா நானும் பாட்டியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க சித்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு விஜய். இதனால தான் பாட்டி என் சந்தோஷமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறது கேட்டு பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா விஜய், என்னாலும் உன் சந்தோஷம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க சித்தியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா விஜய் இப்படி சொல்லிட்டு இருக்க? பாட்டி நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்ல. ஆமாம், என்னெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறீங்களே, நல்லா தான். என்ன விஜய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் தெரியாத மாதிரி கேட்க, ஆமாம் என்ன தெரியாத மாதிரி கேட்டிருக்கீங்க, காவேரி வீட்டுக்கு போனீங்கல்ல டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. காவேரி சொல்லிட்டாளா? இருக்கட்டும் விஜய், ஆனால் இது வந்து உனக்கு தெரியறது நல்லது தான். இனிமேலும் வந்து நீ கஷ்டப்பட தேவையில்ல. அந்த காவேரியை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் சித்தியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் பேசுறீங்க பாட்டி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? இந்த குடும்பத்தோட வாரிசை சுமக்கிற அவளை வந்து நான் விட்டு விலகி டிவோர்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காரு விஜய். என்னப்பா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாட்டிமா கேட்க, ஆமாம் பாட்டி, காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்ன விஜய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல தாத்தா, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த விஷயம் தான் தாத்தா. ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இந்த சமயத்தில் போயிட்டு காவேரி வீட்டில் போயிட்டு டிவோர்ஸ் கேட்டு எந்த சைன் போடுறதுக்காக அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை விஜய், பசுபதியால் உன்னோட வாழ்க்கை இந்த லட்சத்தில் வந்து நின்றுச்சு, அந்த ஆதங்கத்தில் தான்ப்பா நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா வந்து ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கூட இவ்வளோ நடந்த பிறகு கூட பாட்டி தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை தெரியுமா காவேரி.
இப்படிப்பட்டவளை ஏன் பாட்டி வார்த்தையால் இவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்படுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கார் விஜய். நீங்கள் போய் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் அவங்க பாட்டியும் பார்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய். இனிமேலாவது பாட்டி தன்னோட தப்பை உணர்ந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு காவேரியை அவங்களா போயிட்டு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்களா இல்லையா, வந்து விஜயோட காவேரி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.